வருகிற 18ஆம் தேதியை மறந்தும் கூட தவறவிடாதீர்கள். இது 7 தலைமுறை பாவங்களை போக்கும் சக்தி கொண்ட அமாவாசை. ஆனால் இந்த நாளில் தெரியாமல் செய்யும் சில ஆன்மீக பாவங்கள் நம் 7 தலைமுறைகளையும் பாதிக்கும். எனவே வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் வீடியோவை லைக் பண்ணிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நாளாகும். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியவை: முதலாவதாக, அதிகாலை எழுந்ததும் நீராடி எள் கலந்த சாதத்தை முன்னோர்களுக்கு படைத்து வழிபட்டு பின்பு அதனை காகத்திற்கு வைக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும். மூன்றாவதாக, இந்த அமாவாசையை மௌன அமாவாசை என்று அழைப்பார்கள். எனவே இந்த நாளில் நாம் முடிந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடித்து முன்னோர்களை வேண்டினால் அவர்களின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த நாளில் செய்யக்கூடாத தவறுகள்: முதலாவதாக, கோபம், சண்டை சச்சரவு போன்றவை கூடாது. இரண்டாவதாக, முன்னோர்கள் படத்தை கண்டு கொள்ளாமல் அதனை அசுத்தமாக வைத்துக் கொள்வது தவறான செயலாகும். மூன்றாவதாக, உங்கள் முன்னோர்கள் அசைவ விரும்பியாக இருந்தால் நிச்சயமாக அதனை படைக்காமல் இருக்கக்கூடாது. அப்படி செய்வது பித்ரு பாவமாக கருதப்படுகிறது.